தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். குடும்பம் அப்படிங்கிறது அது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது ஒன்று அல்ல, குடும்பம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே பைபிளில் இருந்து ஸ்கூல் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் இதிலிருந்து எடுக்கலாம். அல்லது ஒரு நாட்டுடைய அரசியல் அமைப்பு எப்படிங்கிறத கூட இந்த பைபிளில் இருந்து அதை எடுத்து அநேக தேசங்களில் கையாண்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் இந்த வேதம் எதை ரொம்ப முக்கியப்படுத்துகிறது என்று சொன்னால், குடும்பத்தை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலே பில்லி கிரஹாம் என்கிற மறைந்த தேவ ஊழியக்காரர் இந்த குடும்பத்தை குறித்து சொல்லும்போது, ஒரு குடும்ப தலைவர் ஒரு போதை வஸ்துக்கோ அல்லது வேற எந்த காரியங்களுக்கோ அவங்க அடிமைப்படும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகள் திக்கற்ற நிலையில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சேஃப் இல்லை. அதனால் அந்த பிள்ளைகள் நாளடைவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக சமுதாயத்தில் இம்மாரல் கேரக்டர்ஸ், தப்பான அநேக காரியங்களுக்குள்ளே ஈடுபடும்படியாக அந்த பிள்ளைகளுடைய சுபாவங்கள் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முழு சமுதாயமே பாதிக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த காரியம், இங்கு கிறிஸ்துவும் திருச்சபையும் மணவாளன் இயேசுவும் அதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியும் நம்ம குடும்பத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த சபையும் கிறிஸ்துவும் எவ்விதமாக அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் தியானித்தோம். 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். பாருங்க, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்போ மனைவி குறித்து இங்கே ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இங்கு நாம் பவுல் அப்போஸ்தலர் திரும்ப அதை எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ ஒரு மாப்பிள்ளை பிள்ளைய கையை பிடிச்சி அந்த மணமகன்கிட்ட ஒப்படைக்கிறது போல அந்த பெண்ணுடைய தகப்பனாக ஆண்டவர் வர்றார். அந்த மணவாளன் இடத்திலே கையை பிடிச்சி அந்த திருமண உடன்படிக்கை அங்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. முதல் அங்கு கவிதை அங்குதான் சொல்லப்பட்டிருக்கிறதாம். அங்கே நாம் வாசிக்கிறோம் 23ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இந்த வார்த்தை அந்த ஹீப்ரு வேர்டில் அது அப்படியே நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கான். வாவ், இவ்வளவு நாள் காத்திருந்த ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அது கவிதையாகவே சொல்லப்பட்டிருக்கான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். அப்ப இருக்கிறாள் அப்படிங்கிறது இயேசு சொல்றாரு. இருக்கிறார்கள், இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இயேசு அதை எடுத்து சொல்றார். அப்ப இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்ப தலைவர்
தன்னை போஷிப்பது போல தன் மனைவியையும் போஷித்து கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ, கிறிஸ்து எப்படி தன் ஜீவனை கொடுத்து அந்த அன்பு கூர்ந்து அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினாரோ, நாம் அதை இங்கே பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாராம்? தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப கணவன் மனைவி 2 பேருக்கும் அது இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். அங்க அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது, அங்கு இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவத்தில் விழுந்தபடியினாலே அந்த மனுஷன் அவன் பாவியாக இருக்கிறான். மணவாளன் இயேசு அந்த மணவாட்டியை அவருக்கு ஏற்ற உள்ளான அந்த அலங்காரத்திலே அவர் பூரணப்படுத்துகிறார். என்ன, எப்படி பூரணப்படுத்துகிறாராம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத. ஹல்லேலூயா. அதில் வாசிக்கிறோம் 26ஆம் வசனத்தில், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். திருவசனத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அந்த திருவசனம் என்ன செய்கிறதா? சுத்திகரிக்கிறது, கிளீன்ஸ், உள்ளான விதத்தில். அது மாத்திரமல்ல, அந்த உள்ளான அலங்காரம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை, அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்கு பயப்படுற அந்த குணாதிசயம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவங்களை என்ன செய்தா? கிளீன்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை பூரணப்படுத்துகிறது. அப்ப மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக, அப்ப பாருங்க, அதற்காக தான் அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறார். எதற்காக? தனக்கு ஏற்ற மணவாட்டியை ஆயத்தப்படும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப மணவாட்டி எப்படி இருக்கிறாங்க? மனுஷன், வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் வரைக்கும், எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நம் தேவ நீதியை பெற்றிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கு அவர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிநாடுகள்ல எல்லாம் 1970, 73 அந்த வருடங்களெல்லாம் திருமணம் என்பதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, திருமணம் அநேக விதங்கள்ல புரோக்கன் ஆகிறதாம். 150% மேல திருமணம் என்ன செய்தான்? அதுல டைவர்ஸ், பிரிவினை, அப்படி அந்த குடும்பம் அவ்வளவாக பாதிக்கப்படுகிறதா. குடும்பத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கு மாப்பிள்ளை வீட்டார் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஒரு வீட்டில் கொடுக்குற அந்த சம்பிரதாயத்திற்கு குண்டூசி முதற்கொண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்களாம். ஆனால் இருதயம் என்ன செய்யப்படலை? ஆயத்தமாக்கப்படலை. அப்போ வெறும் மெட்டீரியல்ஸை மட்டும் மையமாக வைத்து துவங்குகிற குடும்ப வாழ்க்கை அது தோல்வியாக முடிகிறது. இன்னும் ஒரு சிலர் பிள்ளை எப்படி இருக்கணும்? அது ரொம்ப பியூட்டியாக இருக்கணும். பையன் எப்படி இருக்கணும்? மன்மதன் மாதிரி இருக்கணும். இந்த அவுட்லுக், வெறும் வெளி தோற்றத்தை மாத்திரம் வைத்து நடத்தப்படுகிற திருமணங்கள், அதுதான் எனக்கு பியூட்டியா இருக்கணும். பாருங்க, அதற்கு ஒரு ஆலோசனையாக ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த பொண்ணோடைய அம்மாவை பார்த்தா எப்படி இருக்குமோ, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணும் அப்படிதான் என்ன செய்ய போகுது? ஆக போகுது. அதனால கல்யாணம் பண்ண மாதிரியே கடைசி வரைக்கும் என்ன செய்யாது? பொண்ணு இருக்காது. நாள் ஆக ஆக என்ன செய்யப்படும்? அவங்க தோற்றம் மாறும். அப்போ இந்த அழகு என்பது, இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்து, கிறிஸ்து என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்து, திருச்சபைக்காக அன்பு கூர்ந்து. அது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். அங்கு இயேசுவை நோக்கி பார்த்து அப்படி அன்பு கூர்ந்து ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் 27ஆம் வசனத்துல, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான. அங்க பாருங்க, ஒரு ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காருடைய அந்த உள்ள இருக்கிற அதனுடைய அந்த வேலைகள் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி மேனுவல், திருமணத்திற்கான அந்த மேனுவல் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய வேதத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருமணத்திற்கான பாருங்க, அங்க திருமணத்திற்கான அந்த மேனுவல் நாம் இங்க வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனுவல் இருக்குமோ அதே போல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேதத்திலே கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, குடும்பத்தை எப்படி அந்த கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இந்த வேதத்துல தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற எங்கேயுமே கிடையாது. இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரை அறியாதவங்க கூட அவங்க குடும்பம், ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு இந்த இயேசு இதெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க. ஆனா இயேசுவை அறியாத பிரஜாதியர்கள் கூட இந்த பிரமாணங்களை மனதிலே வைத்து குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அன்பு கூர்ந்து தங்களை அதற்காகவே ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரோல் மாடல் லைஃபாக வாழ்றாங்க, முன்மாதிரியான வாழ்க்கை. பாருங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, சக்சஸா இருக்கு. ஹல்லேலூயா. என்னன்னா இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவர்கள் பாவங்களிலேயே தரித்திருக்கிறாங்க. பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, சந்ததிக்காக, சமுதாயத்திற்காக, தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த முன்மாதிரியான ஒரு ஜீவிதம் அது அவர்கள் வாழும்போதே அந்த லைஃப் ஸ்டைல் அவர்களும் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பிரஜாதியரா இருக்கலாம், ஆனா அவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறுங்கள். இதை எதற்காக பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு அன்பு கூறுங்கள் அப்படின்னா, கிறிஸ்து சபையினிடத்திலே அன்பு கூர்ந்தாராம். சொல்லுங்களேன், கிறிஸ்து சபையினிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஜாடிக்கு ஏத்த மூடி, ஜாடி ஒரு மாதிரி இருக்கும், மூடி ஒரு மாதிரி இருக்கும். அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். ஹல்லேலூயா. துணையை தான் கொடுத்தார். துணை அப்படின்னா என்னன்னா, அந்த துணையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, என்னென்ன குறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுட்டி காமிப்பாங்க. அந்த குடும்ப தலைவர் பூரணராகும்படி அதுல இருக்கிற குறைகளை சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. தனியா இருக்கிறப்ப, நேரம் இருக்கிறப்ப குறைய திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதே போல குடும்ப தலைவர் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா குற்றஞ்சாட்டுகிறது அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா பூரணப்படுத்துவது. ஆரம்ப ஸ்டேஜில் எதுவுமே ஃபார்மா இருக்காது. நாள் ஆக 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 அந்த குடும்ப வாழ்க்கை ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முற்றிலும் பூரணர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். இந்த பிரமாணத்தை அறியாதபடி இருக்கிறதுனால தான் வெறும் பியூட்டியை மாத்திரம் பார்க்கறதும், வெறும் அந்த மெட்டீரியல் இதுதான் அப்படின்னு சொல்லி இருதயத்தை அந்த பொருட்கள் மேல வைத்து ஆரம்பிக்கிறதுனாலும் என்ன ஆகுறதுன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிடுது. அன்பானவர்களே, இது உள்ளான அலங்காரம். இங்கு நாம் வாசிக்கிறோம், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அப்படியே, அதான் இங்கு இந்த ரகசியம் பெரிது. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி அன்பு கூர்ந்தார்? அதற்காக தன் இரத்தத்தை சிந்தி, அதற்காக நொறுக்கப்பட்டு, அதற்காக கைவிடப்பட்டு, அதற்காக அங்கு சொல்லப்பட்டிருக்க அவருடைய விழாவில் ஈட்டியினாலே ஓங்கி குத்தினார்கள். அங்கு தண்ணீரும் இரத்தமும் புரண்டு ஓடினது. அந்த விழா எலும்பு எப்படி
ஆண்டவர் ஆதாம் சொல்றாங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். பாருங்க, இயேசுடைய அந்த விலா எலும்பு அது திருச்சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீரும் இரத்தமும் புரண்டு ஓடினது, அங்கு திருச்சபை உருவாகிறது, புதிய ஏற்பாட்டு திருச்சபை. நீங்களும் நானும் மணவாட்டியாக இருக்கிறோம். எத்தனை பேர் மணவாட்டியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். அவர் சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, இயேசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, இயேசுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், இயேசுக்குள்ள இருக்கிற அந்த நன்மை செய்கிற குணாதிசயம். அப்போஸ்தலர் 10 சொல்லப்பட்டிருக்கு, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதே போல நன்மை செய்யத்தக்கதாக, நீங்களும் நானும் அநேக பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களை என்னை அதற்காக தான் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, என்ன சொல்வாருன்னா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒன்றே ஒன்று, அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படத்தக்கதாக, அந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படத்தக்கதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். பாஸ்டர்மாவுடைய அம்மா ஒரு முறை ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. சென்னையில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, அப்போ பென்னி பேச்சுலராக இருந்தான். அவனால் முடியல, ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்களையும் கவனிக்க முடியல. அங்கேருந்து இங்கே திண்டுக்கல் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அப்புறம் இந்த இபி ஸ்டடி வச்சு அப்புறம் நல்லாயிட்டாங்க. ஆனால் அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தெரில. ஜோம் பண்ணி மதுரை வேலம்மாளுக்கு போனோம். போயிட்டு அந்த இவ்வளோ பணம் ஆகும் அப்படின்னாங்க. அப்படின்னா கையில் ஒரு சில வீட்டில் ஏதாவது பொருட்கள் எல்லாம் பேங்க்கில் அடமானம் வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு 10,000 மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம், ரொம்ப சீரியஸாக இருக்கா, இல்லை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அடுத்த நாள், ஏன்னா ஒரு நாள் தங்குறதுக்கு இந்த ஐசியூவில் 10,000 ரூபா அப்படின்னாங்க. சரின்ட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்தப்போ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னே, அங்கே அந்த இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சர்ச்சு பிலீவர், ஏற்கனவே பாஸ்டர்மா அவங்க அம்மா போன அந்த சர்ச்சில் அங்கே வருகிற ஒரு சகோதரன் கொஞ்ச நேரத்தில் அந்த காப்பீடுடைய எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கொடுத்துட்டார். ஆச்சரியமாக இருந்தது. 4 days ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வெளியே வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கெட்டின 10,000 திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல் நேற்று ஆரோன் பிரதர் ஃபோன் பண்ணார். மத்தியில் சர்ச்சில் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையோடு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், ரொம்ப சீரியஸாக இருக்குது, அம்சாஸ்ட் இருக்குது, ரொம்ப வலியோடு இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எலிசாம்மா அந்த மாதிரி காப்பாற்ற முடியல. ஸோ நைட் 2 மணிலேருந்து பெயின் இருந்திருக்கு. காலையில் 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க, எதுவும் கிடைக்கல, அமையல, பூட்டி இருந்தது. அப்புறம் திரும்ப அந்த பெயின் ஆரம்பிச்சிச்சு வேகமாக. அப்புறம் இங்கே காட்டாஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உடனே பணம் கட்டணும் அப்படின்னா. உடனே 70,000 ரூபா கட்டணும், மொத்தம் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஆகும் அப்படின்னாங்க. ஐயோ, இங்கே காப்பீடு இல்லையே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசுகிறோம். ஒரு 2 days 3 days கழித்து கூட வரலாமா, கொஞ்சம் பணம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைமரினா ரொம்ப சீரியஸாக இருக்குது. நம்ம ஜான்சன் பிரதர் அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கேத்லாக் உள்ளே இருக்கிற டாக்டர்கிட்டையும் போய் கேட்டப்போ, ஆமாம், ரொம்ப ஒரு அதிகமான இதான நிலையில் இருக்குது, உடனே இது பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு ஆண்ட கிருபையில் சாந்தாஸ்டர் அவங்க அம்சாஸ்டருடைய சகோதரி அவங்களும் ஃபோனில் அந்த பொறுப்பாக இருக்கிறவங்ககிட்ட பேசினாங்க. அங்கேருந்து உடனே பணம் அனுப்பினாங்க. ஆப்ரேஷன் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரே ஒரு ஸ்டண்ட் வச்சுதாங்க, நல்லா இருக்கிறாங்க, வலி இதாகிடுச்சுட்டாங்க. அப்போது அந்த பணமும் கூட அவங்க பையன் இஎஸ்ஐயில் அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலான்னு அதற்கானது லேட்டாக சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த செலவை ஃபுல்லாக ஒருத்தவங்க பேர் பண்ணுறதை காட்டிலும் அந்த இஎஸ்ஐயில் அந்த பணம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
அந்த பணமும் கூட கர்த்தருடைய கிருபையினால செலவு பண்ண பணமும் 1 மந்த் கழிச்சு செக்கா வந்துருமா. அல்லேலூயா. ஏன்னா அவங்க நர்ஸு சொல்கிறாங்க, சாதாரணமாக இங்கே மற்ற கேசஸ் மாதிரி சாதாரணமாக வந்து கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு வர்றவங்களாம் வருவாங்க வந்து கொஞ்சம் அப்படின்றாங்க. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. கொஞ்சம் லேட்டாக போனதுனால தான் இந்த எலிசா அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. அப்போது நம்ம இங்கே வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. வேதம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறான், சுற்றி வகை தேடி திரிகிறான். ஒரு வீட்டில் ஒரு நபர் மரணம் அப்படின்னா அவங்கள சார்ந்திருக்கிற பிள்ளைகள், அவங்கள சார்ந்திருக்கிற அந்த உடைமைகள், அந்த டோட்டல் ஃபேமிலி எல்லாமே பாதிக்கப்படுது. அதுவும் அந்த பிள்ளைகள்லாம் என்ன ஆயிடுறாங்க, டோட்டலாக எல்லாவற்றையும் அவங்க அந்த சஃபர் பண்ணப்படுறாங்க. ஸோ அதற்காக தான் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை அதற்காக கொடுத்து. இதை காட்டிலும் கொடுமையானது என்னன்னா நித்தியமான வேதனையான இடம். அதனால தான் மனுஷனுடைய இந்த மீட்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பாருங்க, இந்த சுவிசேஷமும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மகிமையுள்ள திருச்சபையாக. எப்படியா மகிமையுள்ள திருச்சபை, இந்த குடும்ப வாழ்க்கை அது இந்த சுவிசேஷத்திற்கு ஒப்பாக காண்பிக்கப்படுது. எப்படி என்றா, மனைவி அப்படின்னா அப்பா பெரிய தொல்லை தாங்கவே முடியல. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ வீட்டுக்காரரா அப்பா தொல்லை தாங்கவே முடியல. இல்லை, தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா அதை ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த சுவிசேஷம் அதான் சொல்லுது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். அன்றியும் இல்லை ரோமர் 5:6. அடுத்த வசனம், ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்களேன், பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர், பாவிகள். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்ம பலனற்றவர்களாம். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே ரோமர் 5:6 வசனத்துல குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்ம ஃபர்ஸ்ட் பலனற்றவர்கள், ரெண்டாவது நம்ம யாரா, அக்கிரமக்காரர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது இந்த வேதம் சொல்லுகிறது, வேதம் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா பாவின்னு சொல்லுது. அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்போ ஒரு கணவரை பார்த்து மனைவி சொல்றாங்க, இதை இப்படிதான் செய்யணும், குடும்பத்தின் காரியம் இப்படித்தான் இருக்கணும், வரவு செலவு இப்படித்தான் இருக்கணும். மனைவியை பார்த்து கணவர் சொல்றாங்க, இப்படித்தான் நீ இருக்கணும். அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை அவனை உணர்த்துகிறது, அவன் இருக்கிற வண்ணமாக அவனை காமிக்குது. ஆனா மனுஷனை விட்டா, பேச விட்டா மனுஷன் என்ன சொல்லுவான், எங்க ஜனத்திலே நான் தான் ரொம்ப நல்லவன், எங்க வீட்டிலே என்ன மாதிரி யாரும் கிடையாது, நான் இந்த காரியம் செஞ்சிருக்கிறேன், நான் இந்த காரியம் செஞ்சிருக்கிறேன், நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனத்தின் பெருமை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன். அப்போ ஒரு மனுஷன் இந்த வேதத்தை பார்க்கும்போது அவனுடைய ரூபத்தை இந்த வேதம் காமிக்குது. நீ ஒரு பாவி, உனக்கு ரட்சகர் வேணும், உனக்கு ரத்தம், அந்த ரத்தம் குற்றமில்லாத ரத்தத்தினால நீ கழுவப்படணும், இந்த பூமியில வாழ்ற நாட்கள்லயே நீ மனம் திரும்பணும், இயேசு வரப்போகிறார், அது மாத்திரமல்ல அவரை நீ சந்திக்கணும், அந்த நாளில நீ வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, இந்த ரட்சிப்பின் அனுபவம் வேணும். இது இந்த வேதம் தான் சொல்லுது. ஆண்டவர் இயேசு சொல்றார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இந்த சுவிசேஷமும் இந்த குடும்பமும் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சுவிசேஷம் எடுத்தவன என்ன காமிக்குது அப்படின்னா, மனுஷனை காமிக்குது, நீ பலனற்றவன், உனக்கு ரட்சகர் வேணும், உன் பலத்தினால நீ ஜெயிக்க முடியாது, உன் பலத்தினால இந்த பூமியில நீ வெற்றியா இருக்க முடியாது,
உனக்காக கிறிஸ்து அவர் சாபமாகிறார் மரத்திலே. அந்த சாபம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப மீள முடியாத ஒரு கடன் பிரச்சனை, திரும்ப திரும்ப மீள முடியாத வியாதி, மீள முடியாத அவமானம். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி மீள முடியல, என்னால மாத்திரம் ஏன் இதை செய்ய முடியல, அப்படிப்பட்ட சாபத்தை நாம் பலவீனராய் இருக்கும் போது, கையை வைத்து சொல்லுங்களேன், நாம் பலனற்று இருக்கும் போது, ஹல்லேலூயா, இந்த பலனற்று இருக்கிறோங்கிறத நம்ம உணரணும். உணரும் போதுதான் நமக்கு என்ன தேவையா இருக்கு தெரியுமா? நமக்கு ரட்சகர் வேணும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு மீட்பர் வேண்டும், எனக்கு மரித்து உயிர் தெழுந்த என் ஆண்டவர் இயேசு வேண்டும். அங்கு சொல்லப்பட்டிருக்க அடுத்து அக்கிரமக்காரரா. நம்மளாம் யாரா? அக்கிரமக்காரர். சொல்லுங்களேன், அக்கிரமக்காரர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறப்ப இந்த உணர்வு அவனுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது. இங்க அடுத்து இந்த சுவிசேஷம் அங்கு வருது பாருங்க, மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாருங்க, உலகத்துல நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் மரிக்க துணிவான், அவன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரேரா இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை, பாருங்க இந்த சுவிசேஷம் வருது பாருங்க, நாம் பாவிகளா இருக்கையில், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, பாருங்க அங்க அங்க அன்பு காண்பிக்கப்படுது. பாவிக்காக யாராவது மரிப்பாங்களா? அக்கிரமக்காரருக்காக யாராவது மரிப்பாங்களா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட அந்த வந்த நிலையில நம்ம ஒரு அக்கிரமக்காரரா இருந்தோம், நம்ம ஒரு பாவியா இருந்தோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற சுபாவம் நமக்குள்ள இருந்தது. நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள அகங்காரம், நமக்குள்ள மனுஷனுக்குள்ள அசுத்தம் எல்லாமே இருந்தது. ஆனா பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து, அதான் சுவிசேஷம். அங்க அற்புதமா இருக்கு சுவிசேஷம், அங்க உள்ள அன்பு கசியுது. நாம் பாவிகளா இருக்கையில், அந்த வார்த்தையை பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில். நம்ம பரிசுத்தவானா இருக்கிறப்ப இல்லைங்க, நம்ம அக்கிரமக்காரரா இருக்கிறப்ப. அதனாலதான் இன்றைக்கு இந்த திருச்சபை என்பது, ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாருமே சொல்ல முடியாது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஏன்னா அவர் தான் ரட்சகர். அவர் ரத்தம் பாவங்களை நீக்கி என்ன செய்து சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையை பாருங்களேன், தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்களேன், விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மார்க் 2 அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்றாரு, அதான் சுவிசேஷம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சுவிசேஷம் ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னா, அவனை உணர்த்துது, நீ தகுதி இல்லை, உனக்கு பலன் இல்லை, உன்னால மீள முடியாது. இந்த மாம்ச சரீரம் ஒரு மனுஷனுக்கு கடைசி அவனுக்கு மரிக்கிற வரைக்கும் என்ன செய்யுது, எப்படி இருக்குன்னா அவனோடு போராடி கொண்டே இருக்கு. ஆனா ரட்சிப்பு எப்போ வருதோ, ரட்சகர் எப்போ உள்ள வந்தாரோ, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு கோபம் வரும், என்னங்க பெரிய ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறாங்க. ஆண்டவர் கிருபையில நிறைய திருமணத்தை நடத்தி வைக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். திருமணம் ஆன பிறகு குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உதவி செஞ்சிருக்கிறார். அவங்க என்னங்க ரட்சிக்கப்பட்டவங்கிறாங்க, என்னங்க அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, பேச்சு இப்படி இருக்கு. ஒரு சிலர்லாம் கோவப்படுவாங்க. நல்ல கவனிங்க, ரட்சிப்பு என்பது ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு ஆரம்பம். அவங்க பூரணர் ஆகல, அவங்க இயேசுக்குள்ள தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலையில இருக்கிறாங்க. ஆனா பூரணராகிறதுங்கிறது எப்படின்னா, அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அலங்காரத்தோடு, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து, கிருபையின் மேல் கிருபை அடைந்து, அவருக்கு ஏற்றபடி. இந்த வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போது. ஹல்லேலூயா. ஒரு பாவியா இருக்கிற மனுஷனுக்கு அவனுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும், ஐயோ என் வாழ்க்கை ரொம்ப மோசம், என் வாழ்க்கையில நானே என்னையே நான் வெறுக்கிறேன்.
ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்காக என் ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். அதான் சுவிசேஷம். இந்த உலகத்துல மரிக்கிறதுக்கு, இந்த உலகமே வேண்டாம், நான் மரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி இந்த வேதத்தில் இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. குற்றத்தை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, இந்த குடும்பம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ மகிமையை அங்கு வெளிப்படுத்தும் போது, அந்த குடும்பமாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும் போது, இந்த சுவிசேஷத்துக்குள்ள எப்படி கிறிஸ்து இருக்கிறாரோ இந்த குடும்பத்திற்குள்ளே அங்க என்ன இருக்குன்னா, அங்கு கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படத்தக்கதாக. குற்றஞ்சாட்டுகிறது அல்ல. பிசாசு என்ன செய்வானா, குற்றஞ்சாட்டுகிறவன், நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, ஒன்னுத்துக்கு லாயக்கு இல்லை, அப்படி அல்ல. கண்டம் பண்றது அல்ல, ஒருவருக்கு ஒரு உதவியாக. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது. அதாவது இவங்களுக்கு முழுக்க முழுக்க சுயநலம். எனக்கு ஏற்றபடி என் மனைவி இருக்கணும், எனக்கு ஏற்றபடி கணவர் இருக்கணும், என்னுடைய மன விருப்பத்தின்படி தான் இருக்கணும். அப்பதான் குடும்பத்தில் என்ன ஆகிறது, பெரிய பிளவு உண்டாகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாம் பார்க்கிறோம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 5 28ஆம் வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன், பாருங்க, தன்னில் தான் அன்பு கூறுகிறான். மனைவியில் அன்பு கூறுகிறவன் எப்படியா, தன்னில் தான். ஒரு மனுஷன் தன்னைத்தானே நேசிக்கிறது போல யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்தினா அவன் யாருன்னா பைத்தியக்காரன். ஒரு மனுஷன் தான் உடம்பையே காயப்படுத்தினா அவன் யாரு, பைத்தியக்காரன். பைபிள்ல போட்டிருக்கு, லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்சவன், அவன் தன்னை கல்லை கொண்டு தன்னையே காயப்படுத்துகிறானா. கவனிக்கலாம். அப்போ அது என்ன அப்படின்னா, தன்னையே காயப்படுத்துறது. ஒரு குடும்ப தலைவர் தன் சரீரத்தை போல மனைவியை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவும் அப்படி அன்பு கூர்ந்து, ஹல்லேலூயா, கிறிஸ்துவும் என்ன செய்தாராம், அப்படி அன்பு கூர்ந்து. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல மனைவியும் எப்படி இருக்கணுமா, பயபக்தியா. அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. கணவருக்கு அப்படிலாம் கீழ்ப்படிய முடியாதுங்க. அப்படி கீழ்ப்படிய முடியாதுன்னா நீங்க ஆண்டவருடைய பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றல. பாருங்க, வெளிநாடுகள்ல அது என்னங்க திருமண பிரமாணம், அவனுக்கு போய் நான் கீழ்ப்படுகிறது, போயும் அவன் ஒரு ஆளா, திருமணங்கிற அமைப்பே வேண்டாம் அப்படிங்கிறாங்களாம். ஆனா நல்லா கவனிங்க, திருமணம் என்கிற அமைப்பில் தான் தேவன் அங்கு மகத்தான மகிமையான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நான் வாசிக்கிறோம் அடுத்த வசனம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்ப மனைவிய பகைக்கிறவங்க என்ன செய்யறாங்க, சொந்த மாம்சத்தையே பகைக்கிறாங்க, சொந்த மாம்சத்தையே பகைக்கிறாங்க. அப்போ ஒரு சொந்த மாம்சம் எப்படிங்க தீங்கு செய்ய முடியும்? ஒரு சரீரம், ஒரே சரீரம், அந்த சரீரத்துல ஒரு அவயம் இன்னொரு அவயத்திற்கு எப்படி தீங்கு செய்ய முடியும், எப்படி அடிக்க முடியும் பாருங்க, எப்படி பாவம் செய்ய முடியும்? ஏன்னா ஒரே அவயம், பாவம் செய்ய முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும்
தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அது சகோதரருக்கும் சகோதரிக்கும். ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்து போஷித்து காப்பாற்றுகிறது போல. ஹல்லேலூயா. ஒரு சகோதரியிடத்திலே அந்த அந்த குடும்பத்தின் காரியங்களை கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அந்த மகத்தான அந்த காரியங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக, குடும்ப தலைவர் அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக, அந்த பிள்ளையை நடத்தும் போது ஒரு தீர்க்க தரிசனமான பார்வையோடு அந்த அந்த பிள்ளைக்கு பரிந்து ஜெபிக்கத்தக்கதாக, கணவன் மனைவியாய் ஜெபிக்கத்தக்கதாக, ஆசாரிய ஜெபம் பண்ணத்தக்கதாக, அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த லீடர்ஷிப், அந்த ஒரு நல்ல தலைமைத்துவம் இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அதை மகிமைப்படுத்துறார். பாருங்க, இங்கே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் 26ஆம் வசனத்துல, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னா, மனுஷனுடைய அவன் பலனற்றவன், அவன் அக்கிரமக்காரன், அடுத்து அவன் எப்படிப்பட்டவன், பாவி, இதெல்லாம் வேதம் காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து அந்த சபைக்காக யாரெல்லாம் அவரை தேடி வர்றாங்களோ, சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி சுத்திகரித்து அந்த மணவாட்டிக்காக பரிசுத்த ஆவியை அருளி அவர்களை கர்த்தர் அபிஷேகித்து ஆவியின் கனிகளால் நிரப்பி, அப்ப சபை எதற்காக என்று சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மணவாட்டி மணவாளன். இந்த திருமணம் என்பது வேசித்தனம் இல்லாதபடி, விபச்சாரம் இல்லாதபடி, அசுத்தம் இல்லாதபடி ஒரு ஒழுங்குள்ள ஜீவியம். அதற்காக தான் கர்த்தர் திருமணத்தை ஆயத்தப்படுத்தினார். ஒரு மனுஷன் இஷ்டம் போல வாழ்றதுக்காக அல்ல, அது பரிசுத்த அந்த விவாக உடன்படிக்கை. திருமணத்தில் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது சரியில்லை, மாப்பிள்ளை வீடு அப்படி சரியில்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீடு அது சரியில்லை. அதுக்கு தான் அந்த திருமண உடன்படிக்கையில எல்லாவற்றிலும், வாழ்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் இன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் என்ன செய்ய மாட்டோம், எனக்கு உண்டானதெல்லாம் நான் கொடுத்து ஆதரிச்சு அப்படிலாம் சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு குறையின்னு வரும்போது, அதான் ஒரு பாஸ்டர் நல்லா சொன்னார், கல்யாணம் ஆகிறப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் நடுவில் கொசு கூட போகாதான். அப்படி ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்களாம், ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களாம், நடுவில் கொசு கூட என்ன செய்யாதான், போகாதான். ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் ஒரு இடத்து டிசைனாக நிற்பார், அந்த அம்மா ஒரு டிசைனாக நிற்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது பண்ண உடன்படிக்கை இருக்கு பாருங்க. ஆனால் அப்படிலாம் வரும்போது கிறிஸ்துவை பார்த்து, ஹல்லேலூயா, மணவாளன் இயேசுவை பார்த்து அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அவர் எப்படி அதை சுத்திகரித்தாரோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, அவர் எப்படி அதை சுத்திகரித்தாரோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதையெல்லாம் பாருங்க, ஒரு மனைவி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த மனைவி ஏதோ வீட்டு வேலை செய்யறதுக்கும் அதுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு உரிய கனத்தை கொடுக்கணும். வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட அவ்வளோ பிரச்சனையும் சொல்லி அவர் ஏதோ பொதிமுடைய சுமக்கிறவர் மாதிரி வந்த உடனே அவளையும் கொட்டுறது இல்லை. அங்கேயும் அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படத்தக்கதாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும்படியாக அங்கே இயேசுவை நடுவில் மையமாக வைத்து எந்த குடும்பம் இருக்கோ அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே கிறிஸ்துவின் அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. யார் போஷித்து காப்பாற்றுகிறாரா? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரா? சபையை
போஷித்து காப்பாற்றுகிறது போல. எப்படி போஷிக்கிறார் தெரியுமா? அந்த மரத்துல, அந்த மரமெல்லாம் ரத்தம், அவ்வளவா மணவாட்டி மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். அவமானம், நீச கோலம் உன்னதத்திலிருந்து இறங்கி அதை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பிசாசினுடைய அந்த கிரியைகளை அழித்து அவர் உயிரோடு எழுந்து ஹல்லேலூயா சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இந்த குடும்பம் அப்படித்தான். உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம் இயேசுவை போல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த வல்லமை இயேசுவை போல. நீங்க டச் பண்ணும்போது உங்க பிள்ளை மேல, உங்களுக்கு உண்டானவைகள் மேல அங்கு பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாக, உயிர்த்தெழுந்த இயேசு வெளிப்படத்தக்கதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல இத மோசே தான் கர்த்தர் சொல்ல சொல்ல எழுதினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும். பாருங்க, அதான் சுவிசேஷம். சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமை பெட்டகமாக. பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் நாமத்திற்காக பிரஜாதியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் எவ்வளவா பாடுபடணும்னு நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். எப்படி இருக்குங்க? மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, இந்த பவுல் எனக்கு ஒரு மணவாட்டி. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவனை நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். மீன் பிடிக்கிற ஆளை பார்த்து சொல்றாரு. மணவாட்டிக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் பார்க்கிறப்ப எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? அந்த மணவாட்டியாக, ஒரு தாயை போல அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தத்தக்கதாக, அநேகரை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கத்தக்கதாக, அந்த பிசாசின் வஞ்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படத்தக்கதாக, சுத்திகரிக்கத்தக்கதாக. இங்க மோசே சொல்றாரு அடுத்து, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். 24ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். இது நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபம், ஒவ்வொரு நாளும் மகிமை, ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அலங்கரிக்கப்படத்தக்கதாக. அப்ப நல்ல கவனிங்க, நமக்கு ஆண்டவர் அந்த சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையில கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதை துர்க்குணத்திற்கு மூடலாக அல்ல, அந்த பிரமாணத்துல கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அந்த மகத்தானதை நிறைவேற்றத்தக்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எப்படி வேணாலும் இருக்கலாமா? நமக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடத்தை என்ன வேணாலும் பண்ணலாமா? ஜெபிக்காம இருக்கலாமா? வேத வசனத்தை அதை வாசித்து அதை கை கொள்ளாம இருக்கலாமா? ஒருவேளை நமக்குள்ள எந்த பாவ பழக்கங்களை விட்டுட்டு வந்தோமோ, திரும்ப அந்த பாவ பழக்கங்கள், போராட்டம், சோதனைகள் வந்து அதிலே அப்படியே போயிடலாமா? இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாயிராதபடி தேவனுக்கு அடிமையாயிருங்கள். நம்ம துர்க்குணத்திற்கு அதுக்கு ஏற்றபடி நான் யார் தெரியுமா அப்படின்னு அந்த குடும்பத்துல அந்த பழைய ஜென்ம சுவாவம், அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற சுவாவம், அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற சுவாவம். பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்களாம் ஊழியக்கார்ட்ட, கல்யாணம் பண்றப்ப நல்லா தான் இருந்தாரு, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா குட்டையா தடியா ஆயிட்டாரு. குட்டையா தடியா ஆயிட்டாரு. ஊழியக்காரர் என்னங்க பண்ணுவாரு? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனா நல்லா சாப்பிட்டோன்னா வெயிட் ஆயிருவாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அப்பியரன்ஸை பாக்குறாங்க. அப்பியரன்ஸை பார்க்குறப்ப அங்கே ஃபெயில் தான் ஆகும், வெளித்தோற்றம். ஆனால் உள்ளான ஆயத்தம், இந்த வேத வசனத்தின்படி ஆயத்தம் ஆகும்போது நான் கர்த்தருக்குள்ளே எப்படி ஒரு குடும்ப தலைவியாக நான் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவராக நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இதில் என்னை அர்ப்பணிக்கணும்,
நான் எப்படி இன்னும் நான் இசைஞ்சி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி பிரயாசப்படும் போது கர்த்தர் அங்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்ப மோசே அதை குறித்து சொல்றாரு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக. இந்த ரகசியம் பெரிது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா. கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை போல, வாலிபர்களுக்கும் இது, திருமணமானவங்க, திருமணமானதுல கொஞ்சம் வருஷங்களாகி வெறுத்து போனவங்க, திருமண வாழ்க்கையில் இருக்கிற குறைவு, எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது, இந்த மேனுவலை பார்க்கும்போது, எப்படி இயேசு அன்பு கூர்ந்தார், எப்படி அதை சுத்திகரித்தார். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணணும். கணவர், ஆண்டவரே சுத்திகரிங்க, குறைகளை மன்னிங்க. 1 பேதுரு 2 அதிகாரத்தில் போட்டிருக்கு ஆசாரிய ஜெபம். 1 பேதுரு 2:9 இருளின் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அந்த புண்ணியம் என்ன தெரியுமா? பரிந்து ஜெபம் பண்ணுவது. இயேசுவை போல, இயேசுவை போல. ஒரு குஷ்டரோகி வர்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அன்னைக்கு அந்த சமுதாயத்தில் அருவருப்பா எண்ணப்பட்டவங்க. இன்றைக்கு நம்ம வீட்டில் எதெல்லாம் அருவருப்பான்னு நினைக்கிறோம். நான் யார் தெரியுமா? நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன். இந்த குஷ்டரோகியை பார்த்து என்னமா சொன்னார் இயேசு? எனக்கு சித்தம் உண்டு, தொட்டார். அதாங்க கிறிஸ்துவின் சாயல். நம்ம அப்படி தொட முடியுமா? அப்படி குடும்பத்துக்காக நம்ம இறங்கி இருக்கிறோமா? அப்படி நீங்கள் இறங்குவீர்களானால் கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த மகிமை இருக்கு, தேவ வாக்கு தத்தம் இருக்கு, தேவனுடைய அலங்காரம் இருக்கு, தேவனுடைய அந்த மகத்தான அந்த பிளான் இருக்கு உள்ள. அவர் தொட்டார், அவன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது குஷ்டரோகியை போய் தொட்டாரு, அவன் சுகமாயிட்டான். குஷ்டரோகிய தொட்டாரு, சுகமாயிட்டான். உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரானால் எவ்வளவு கேவலமா இருக்கிற நிலையும் மாற்ற உங்களால முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெப வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை பாழானதெல்லாம் அப்படியே மகிமையாக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, இது அவ்வளவுதான், அழிஞ்சு போயிரும் இருக்கிறத உயிர்ப்பிக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த இயேசு. அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதற்காக தான் இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை சேவிக்கிறோம். திருமண வாழ்க்கையும் அதுதான். பவுல் அதைத்தான் சொல்றார், இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். அப்ப எப்படி ஒரு குடும்ப தலைவர் எப்படி அன்பு கூறணும், அதே போல கிறிஸ்து ஒவ்வொரு தரையும் ஜெபிக்கும் போது கண்ணீரோடு வேதனையோடு, ஏதோ ஒரு நிலையில வேதனையோடு இருக்கும்போது, கிறிஸ்து என் மேல அன்பா இருக்கிறாரு, கிறிஸ்து என் மேல அன்பா இருக்கிறாரு, என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் கிறிஸ்து என் மேல அன்பா இருக்கிறாரு, எனக்காக சாபமானார் மரத்துல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது சொல்லணும். அதான் பலனற்று இருக்கிற நிலை, அதுதான் அக்கிரமக்காரரா இருக்கிறது. இந்த சாபத்தை பத்தி டெஃபினிஷன் கொடுக்கிறாரு டெரிக் பிரின்ஸ், அற்புதமா சொல்றாரு. அந்த சாபத்தில் இருக்கிறவங்க மீளவே முடியாதான், தலைமுறை தலைமுறை தொடருமா. அந்த கர்ஸ் என்பது அவங்க மேல அப்படியே ஒரு கருப்பா மேகம் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. அதைத்தான் யாத்திராகமம் 20 அங்கு மோசையை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சமமா யாதொரு ரூபத்தையாவது சொரூபத்தையாவது விக்கிரகத்தையாவது உண்டாக்குகிறவன், அதை நமஸ்கரிக்கிறவன், அதை சேவிக்கிறவன், ஆண்டவர் சொல்றாரு, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிப்பேன் அப்படிங்கிறார். ஒரு தலைமுறைனா 60 வருஷம், 4 தலைமுறைனா 240 வருஷம். அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து நமக்காக சாபமாயி. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாங்க முடியலையப்பா. காயின் சொல்றான், இந்த சாபம் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆண்டவரே,
நம்ம நம்ம கர்த்தர்கிட்ட போக முடியும், இயேசுனிடத்துல போக முடியும். உங்களுக்கும் எனக்கும் அங்க அற்புதமான சுவிசேஷம் இருக்கிறது. என்ன சுவிசேஷம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அதாங்க சுவிசேஷம். ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத ஆள அந்த உள்ள கிறிஸ்து கிறிஸ்து அந்த பிரசன்னம், அந்த உள்ள அந்த வெளிப்பாடு. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சபிக்கப்பட்ட மனுஷனை ஆசீர்வாதமாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் திருச்சபைக்குள்ள வர்றோம். அப்போ இந்த மனைவி என்ன செய்யறாங்க? குறை சொல்றாங்க. ஏங்க இது இப்படி பண்ணியிருக்கலாம்லங்க. வீட்டுக்காரம்மாக்கு சமையலே பண்ண தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்காரர் இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, இதை பண்ணி கூட சேர்ந்து பிரயாசப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தேறின ஆளாயிடுறாங்க ரெண்டு பேரும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசித்து. ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் துணி துவைக்கிறப்ப என் வீட்டுக்காரரும் எனக்கு கூட துவைப்பார். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் அவ்வளோ வேலை இருக்கும், 2 பேரும் வேலைக்கு போகிறோம். நாங்கள் 2 பேருமா சேர்ந்து பாடுபடுவோம், 2 பேருமா சேர்ந்து எல்லா வேலையும் செய்வோம். ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அங்க ஈகோக்கு இடமே இல்லைங்க. உள்ள கிறிஸ்து கிறிஸ்து இந்த வெளிப்பாடு. ஒருவேளை குடும்ப தலைவர் அவங்க வந்த ஃபேமிலியில, அல்லது குடும்ப தலைவி அவங்க வீட்டு சைடில், அவங்க பகுதியில் குறைவு இருந்தா அதையே சொல்லி சொல்லி குற்றம் சாட்டுறது அல்ல. அங்கு கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாக, கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாக. ஒரு இடத்துல போட்டிருக்கு குருடும் செவிடுமான ஆவி, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு கொன்னை உடையவன். அந்த பிசாசை என்ன செய்யறாரு? அந்த பிசாசை துரத்துறாரு. நிறைய பிசாசு அதற்கான இயேசுவை போல ஆயத்தமாக அதை மேற்கொள்ளத்தக்கதாக. ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, எனக்கு ஒரு 7 மணி நேரம் கொடுத்தா அமெரிக்கா ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, 6 மணி நேரம் நான் ஷார்ப்பாக்குவேன். எதை ஷார்ப்பாக்குவேன்? அந்த கோடாரியை நல்லா ஷார்ப்பாக்குறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கிடுவேன். ஒரே 1 மணி நேரம் தான் அதை வெட்டுறதுக்கு, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு எடுத்துக்கொள்வேன். இந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? அற்புதமா, ஆசீர்வாதமா. உங்க பிள்ளைய கர்த்தர் உயர்த்துவார், அலங்கரிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதங்கிறது எப்படி இருக்குன்னா, அங்கே பெருக்கம், செழிப்பு, வளர்ச்சி, கனி கொடுக்கிற வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆனா சாபம்ங்கிறது எப்படின்னா, தரித்திரம், வியாதி, விபத்துகள், அடிக்கடி நோய், கடன் பிரச்சனை, அவமானம், புறக்கணிப்பு, இதெல்லாம் திரும்ப 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 வருதுன்னா மரத்துல கிறிஸ்து சாபமாயிருக்கிறார். நான் பலவீனமா இருக்கிறேன் ஆண்டவரே, பரவாயில்ல, மணவாளன் இயேசு இருக்கிறார். அக்கிரமக்காரமா இருக்கிறோம், பெரிய சாதனை ஒண்ணுமே பண்ணல, எங்க ஜெனரேஷன் இப்படிப்பட்டது, எங்க குடும்ப சூழல் இப்படி. இல்லை இல்லை, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஹல்லேலூயா, தம் அன்பை விளங்க பண்ணினார். சொல்லுங்களேன், அன்பை விளங்க பண்ணார். நம்ம ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறப்ப இல்லைங்க, யாராவது ஒரு பாவியா இருக்கிறாங்க, இல்லை இல்லை அவங்க என்ன காட்டிலும் ரொம்ப பாவி இல்லைங்க, அவங்களுக்கும் அந்த அன்பை நீங்க கொடுக்கணும். என்ன மாதிரி அவங்களும் மாறணும். என்ன பரிசுத்தவானா மாத்தினாரே, என்ன அற்புதமா மாத்திட்டாரே, நற்கிரியை செய்யத்தக்கதாக, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்ன குட் குவாலிட்டியை கொடுத்துட்டாரே, அவங்களுக்கும் அந்த சாயலை நான் கொடுக்கணும். நீங்க இருக்கிற ஏரியால, உங்க வீட்டுக்குள்ள அந்த உள்ள அந்த ஆற்றல் உள்ள இருந்து அப்படியே ஜெபத்தினால வெளிப்படணும். எங்க போய் நிக்கிறீங்களோ, பவுலை பார்த்து சொல்றாங்க, உலகத்தை கலக்குகிறவன், அந்த நசரேய மார்க்கத்துக்கு எஜமானா இருக்கிறவன். அதுக்கு எப்படி இருக்கிறானா, அவரு அந்த சவுல் பவுலா மாறினவர், அதுக்கு அப்படி எஜமானனா இருக்கிறாரா. அந்த உள்ள இருக்கிற அன்பு. பலவீனமான மனுஷனை யாருங்க நேசிப்பா? அக்கிரமக்காரனை யாருங்க அரவணைப்பா? பாவியா இருக்கிற அவங்களுக்காக யார் ரத்தம் சிந்த முடியும்? அந்த ரத்தம் சிந்தினா கூட அந்த ரத்தம் சுத்திகரிக்காது. ஆனா கிறிஸ்து, இதுதான் குடும்பம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடல்
7வது பாடல். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. நம் கர்த்தருடைய பந்திக்கு அப்படியே ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே ஆட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு பலியானி சிலுவையிலே பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தினம் பார்க்கின்றி கரைபடாத மகளாக நீ
கரங்களை வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் உயிர் தெளிந்த வல்லமை தகப்பனே உமக்குத்தானே. மீண்டும் ஒருமுறை வல்லமையும் வல்லமையும் பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக மகிமையும் தகப்பனே சுகமாக்கத்தக்கதாக ஜீசஸ் நேம் உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானி எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தீர் மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பந்திக்காக ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுமா, நான் பலவீனமாய் இருக்கும்போது, அக்கிரமக்காரராக இருந்தபோது, பாவியாய் இருந்தபோது தேவன் தம் குமாரனை மரிக்க எனக்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து எனக்காக மரித்ததினால், கைகளை வைத்து சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக மரித்ததினால், என் பிள்ளைகளுக்காக மரித்ததினால், என் எதிர்காலத்திற்காக மரித்ததினால் தம் அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற குறைவு அப்படியே இருக்காது, மாறிடும். உங்களோடு இருக்கிற கர்த்தர் அதை மாற்றுவார். முதல் அற்புதமே காணா ஒரு கல்யாண வீட்டுல தான் செய்கிறார். உங்களோடு இருக்கிறவர், ஓ குறைவை மாற்றுகிறவர். கையை வைத்து சொல்லுங்களேன், என்னோடு இருக்கிறவர், குறைவை மாற்றுகிறவர், என்னோடு இருக்கிறவர், சாபங்களை நீக்குகிறவர், என்னோடு இருக்கிறவர், நான் இருக்கிற நிலையிலேயே என்னை நேசிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் நம்ம சொல்லாம இருக்க கூடாது, அடக்கி வைக்க கூடாது. அவங்க பாவிங்கிறத காமிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், அவங்க உணரும்படியா அதை எடுத்து சொல்லணும்.
நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, உங்களால முடியாது, ஆனா உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். நீங்க அக்கிரமக்காரன், நம்ம எல்லாருமே அக்கிரமம் செய்யறவங்களாதான் மனுஷன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அவங்கள போய் நம்ம பாவி அக்கிரமக்காரன் சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. மனுஷன் அந்த உள்ளத்துல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இப்படி இருப்பேன், நான் சிறப்பான ஆள், என்ன மாதிரி யாருமே கிடையாது, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட முடியாது, அப்படிதான் மனுஷன் சொல்லுவான். நான் இவங்களை காட்டிலும் சிறப்பான ஆளு, எங்க வீட்டிலேயே நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. இல்ல இல்ல, நான் வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கப்படணும், உனக்காக கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிற. இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுறாரு. ஒவ்வொரு சகோதரனுக்கும் இயேசு வேணும். ஒவ்வொரு வாலிப சகோதரிக்கும், ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்கும், ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் அவங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல பரிபூர்ணமாகத்தக்கதாக. ரட்சிக்கப்பட்டதோட முடியல, அந்த குடும்பம் பண்படுத்தப்படணும், குடும்பம் பாதுகாக்கப்படணும், குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை விற்றக்கூடாது. கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு கொடுத்த ஒன்றையும் நான் இழந்து போகல, அவர்களை நான் காத்து கொண்டேன் அப்படிங்கிறார். அவங்கள நான் காத்து கொண்டேன், அவங்களுக்காக என்னை நானே சுத்திகரிக்கிறேன். மணவாட்டியும் மணவாளன் இயேசுவும் அப்படித்தான். ஹல்லேலூயா. வின்சென்ட் சார் அவங்க முன்னாடி வரும்படியா கேட்கிறேன். இந்த வேத பகுதியை வாசித்து. ஓ ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சரீரமாகிய அப்பத்திற்காக, அந்த இரத்தத்துக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை பெற்றுக்கொண்டு அதை பானம் பண்ணும்போது ஹல்லேலூயா, கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக, மரணத்தை வென்றவர். ஓ, அங்கு சொல்லப்பட்டிருக்கு, எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் சாயல், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படத்தக்கதாக அவருடைய அந்த மரத்திலே அதை பரிகரித்தார், சாபத்தை பரிகரித்தார். ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்க பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், உங்க சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த அன்புக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஓ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பந்திக்காக ஜெபிப்பாங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, உங்களுடைய அன்பிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார் என்ற வார்த்தையின்படியே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தமாக உம்முடைய திருக்குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்க வைத்து, நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் அவர் மரிக்க கொடுத்தீர். ஆண்டவரே, அவர் மரணத்தின் வாயிலாகவும் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தின் பரிசுத்த இரத்தத்தின் வாயிலாகவும் எங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அடிக்கப்பட்ட சரீரத்தின் நினைவாக அவருடைய இந்த அப்பத்தை புசிக்கவும், அவர் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தின் நினைவாக இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணவும்
நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சரீரத்தினாலும் உம்முடைய சுகம் பலன் ஜீவன் பெற்று நாங்கள் என்றென்றும் உம்மோடு கூட இருக்கும்படியான ஒரு கிருபைக்காக, நீர் எங்களை பாராட்டி வருகிற அன்பிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் எல்லாரும் இந்த பந்திக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தின் பாத்திரம், குறைவையெல்லாம் நீக்குகிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஓ, கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அதை விசுவாசிப்போமா? ஆண்டவரே, இந்த அன்புக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காக நீங்க சிந்தின அந்த இரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த மரத்துல ஆண்டவரே எனக்காக நீங்க சபிக்கப்பட்டீங்களே, நீங்க சாபமானீங்களே, நான் ஆசீர்வாதமாகும்படி. அப்படியே சொல்லுங்களேன். நான் ஆசீர்வாதமாகும்படி, என் பிள்ளை ஆசீர்வாதமாகும்படி, என் குடும்பம் ஆசீர்வாதமாகும்படி ஆண்டவரே நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்களே, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, திருவசனமாகிய தண்ணீர், ஓ தண்ணீர்னாலே, அந்த தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். உங்க பிள்ளைக்கு அந்த அனுபவம் வேணும். வாலிபர்களுக்கு இன்னும் ஒப்பு கொடுக்காதவங்க, எனக்கு அந்த சுத்திகரிப்பு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இது நான் கீழ்ப்படியலப்பா, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. என் வீட்டில் இன்னும் காரியம் தடையா இருக்கு, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. ஆண்டவரே, இந்த பந்தியை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் பாடல் பாடும்போது அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். பாரீர் கெத்செமனே பூங்காவில் நேசரையே. கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. கெத்செமனே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக, தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காக. கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. நீக்கும் நின் சித்தமானா அப்பா இப்பாத்திரமே, நீக்கும் நின் சித்தமானா எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் சித்தம்
செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரி கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இந்த அப்பத்தை புசித்து, அவருடைய சரீரமாகி அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணலாம். மெத்தவும் நனைந்தே இரத்தத்தின் வேர்வையாலே, மெத்தவும் நனைந்தே இம்மானுவேலன் உள்ளம் முருகியே வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளம் முருகியே வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன், இம்மானுவேலன் உள்ளம் முருகியே வேண்டுதல் செய்தனரே. பாரி கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பிள்ளை எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஹல்லேலூயா புசித்து நாம் பானம் பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. நீதியின் தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே
எதற்கும் அஞ்சிடே, எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட அந்த வசனத்தை நாம் நினைப்போம். ஒரு சாதாரணமாக கிரிக்கெட் விளாடுறது வேற, ஆனால் ஒரு வேர்ல்டு லெவலில் போகிற பிளேயர்ஸு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம், ஒரு இசை வாசிக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டாக வர்றவங்க ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அந்த கிட்டாரையோ அந்த ட்ரம் செட்டையோ அல்லது கீபோர்டையோ திரும்ப 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 அதிலேயே தேடுறாங்க பாருங்க. அதில் தேடுறவங்க கூட வாழ்க்கைன்னு வரும்போது கூட அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. அது வேற இது வேற. ஒரு சிலர் நல்ல பணம் சம்பாதிக்க தெரியும், ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது அதில் இந்த பிரமாணத்தை மிஸ் பண்ணுறதுனால, ஆண்டவர் சொல்கிறபடி செய்யாததுனால இந்த குடும்பம் பல விதத்தில் டேமேஜ் ஆகிடுது. அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த ரகசியம் பெரிது. ஹல்லேலூயா. கைகளை பேர்த்தி சொல்லுங்க, இந்த ரகசியம் பெரிது. ஹல்லேலூயா. சுவிசேஷமும் அப்படிப்பட்டது தான். இந்த சுவிசேஷம் நம்முடைய குறையெல்லாம் காண்பிக்குது. அதே நேரத்தில் அங்கு கிறிஸ்து மகிமையின் ஆண்டவர், வாக்கு தத்தம், அவருடைய இரத்தத்தினாலான அந்த உடன்படிக்கை, ஓ அற்புதமான விடுதலை. ஹல்லேலூயா. இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு இன்னைக்கு சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சமுதாயம் ஜனங்கள் அவங்களுக்கு அவங்க பலவீனமாக இருக்கிறப்ப, அவங்க அக்கிரமக்காரராக பார்க்கும்போது, நம்ம உங்களை அன்பு கூர்ந்தது போல ஆண்டவர் சொல்ற, உன்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்தது போல என்னை யார் நேசிப்பா, நான் பலனே இல்லையே, என்கிட்ட இவ்வளோ குறை இருக்கே. இல்லை இல்லை, கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளையின் நல்வாழ்வுக்காக, ஓ எங்கள் பட்டணத்தின் ரட்சிப்புக்காக, எங்கள் தேசத்தின் சமாதானத்திற்காக. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரங்க தாவே, உம்முடைய காயங்களாலே குணமானதுக்காக, பலவீனமாக இருக்கிறவங்கள உம்முடைய காயங்களாலே ஆண்டவரே குணமானதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. எந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லையோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுவதா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஓ நன்றி ராஜா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.